சிஎம் விஜயா? இந்த ஏரியா ஃபுல்லா ஃப்ரூட்ஸா? நாங்க ரொம்ப நேரமா இங்கேயே நின்றுட்டு இருக்கோம். என்னது இது? இந்த ஃப்ரூட்ஸ் சிப்ஸ் வந்து கண்டிப்பா பால் ரிலேட்டடா நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ சவுகார்பேட்டில் உள்ள ஸ்ட்ரீட் வாக் தான். சும்மா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சவுகார்பேட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. ஸோ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ரம்புட்டான் இவ்வளோனா? ரம்புட்டான் அரை கிலோ 200. ஹாய் மேடம். ஹாய், எப்படி இருக்கீங்க? அப்படியே இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஆமா, நல்லா சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இங்க ஃபுல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கும்ல, ஹோல்சேல்ல. சரியா? இந்த ஏரியா ஃபுல்லா ஃப்ரூட்ஸா? இது என்ன இது? இது எவ்வளோ? அது கிலோலாம் நான் வாங்க மாட்டேன். அது ரொம்ப ஆசையா வீடியோல வரணும்னு சொன்னாரு. ஸோ வீடியோல இருக்கிற. உங்க பேர் என்ன? நீங்க யூடியூப்ல வருவீங்க, உங்களுக்கு சேனல் நேம் தெரியணுமா? பாப்பீங்களா? அவங்களுக்கு காட்டுங்கப்பா சேனல். அப்படியா? சாப்பிட்டீங்களா? இங்கதான் இருக்கீங்களா நீங்க? சும்மா வச்சுக்கோங்க, ஏதாவது சாப்பிடுங்க. சரியா? பாய். அவர் வந்து அவருடைய பேரை எழுதி தரணும்னு சொல்றாரு. எழுதிட்டாங்க, நாங்க பாக்குறோம். நம்ம ஹேண்ட்பேக்ல இருக்கு. அவர் பேர் எழுதி காட்டுறாரு. அவர் பேர் எங்களுக்கு தெரியணுமா? என்ன சாமியா? என்ன பேரு? சிஎம் விஜயா? அவங்க அக்காண்ட கொடுப்போம். இல்ல வேலை செய்வேன். உங்க பேர் ஸ்ரீனிவாசனா? ரொம்ப நல்லா இருக்கே உங்க பேரு.
ஓகே 50 ரூபாய் கொடுக்கலன்னு வை சண்டை வாங்குவான். அப்படியா ஆமா அப்படியா கீழே போட்டுருவா. ஏய் உண்மைதானே சொல்றேன். ஸ்ரீனிவாசன் உங்க பேர் நல்லா இருக்கு, கார் இருக்கு. நல்லா ஒர்க் பண்ணுங்க. போயிட்டு வரட்டுமா? பை பாய். அது ரொம்ப பாசமா பாய் சொல்லிட்டு எல்லாம் போறாரு. என்ன இந்த காம்ப்ளெக்ஸ் வழியா அடுத்த ஸ்ட்ரீட்க்கு போயிடலாம். இங்க குட்டி குட்டி பஜார்ஸ் என்ன இது வந்து ஜெயின் டெம்பிள்ல ஜெயின் டெம்பிள். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இவ்வளோ நேரம் வெளியில இருந்த சத்தத்துக்கு இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள வந்ததும் எவ்வளோ அமைதியா இருக்கு பாருங்க. நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் வச்சிருக்காங்க. ஓ எல்லாம் ஸ்டென்சில்ஸ் தானே? இது எல்லாமே ஹோல்சேல் ஷாப்பா? இதெல்லாம் என்னது? பூஜை. ஓ குங்குமம். ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டா? ஓகே. ஃபுல்லா இது பல்கா எடுக்கணுமா? 20 பீசஸ் வரும். ஓ கிஃப்ட் பண்றதுக்காக. ஓகே ஓகே. லக்ஷ்மி மாதிரி. இந்த பாஸ்கெட்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஒரு எண்டே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கு ரோடு. இவ்வளோ அழகா மினிச்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. சொப்பு சாமா 90s கிட்ஸோடைய ஃபேவரிட்ஸ் இது எல்லாமே. जावी आता उन्होंने अम्मा नानी आते स्वामी आती जावी मम्मी आती ஒரு அழகா பேங்கிள்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. பேங்கிள்ஸ்லாம் எவ்வளோ? 100ஆ? இங்கேயும் கொஞ்சம் பேங்கிள்ஸ் இருக்கு. எவ்வளோங்க பேங்கிள்ஸு? 100 ரூபாய். ஸோ இங்கேயும் 100 ரூபாய் தான் பேங்கிள்ஸு.
இங்கே பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குல்ல இந்த பேங்கிள்ஸ் எல்லாம். அக்கா இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் எவ்வளோ அக்கா? இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் எவ்வளோ? இது அப்படியே செட்டாவா? இதெல்லாம் வந்து 200 ரூபாவா? அந்த பேங்கிள்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு இதோட காஸ்ட் எப்படி வர்த்தா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். நான் போடாததுனால எனக்கு ஐடியா இல்லை. இங்கே ஃபுல்லாக ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சோலி ட்ரெஸ் தானே இது. காக்ரா சோலிஸ்லாம் இங்கே இருக்கு. ஹோல்சேல் ஷாப். இது மாதிரி குட்டி குட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளேயும் குட்டி குட்டி கடைங்க இருக்கு. இதுல இந்த டெம்பிள் செட் தாமா? இது இந்த ஜடைக்கு வைக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எவ்வளோக்கா இது எல்லாமே? இந்த மாதிரி எல்லாம் ஒரே ப்ரைஸா இல்லை ஒவ்வொன்றும் ஒரு ப்ரைஸா? இது என்ன விலை? 550 500 அப்படியா? இது 550 500 எனக்கு தெரியலையே. சரி, இந்த மாதிரி அக்சசரிஸ் வாங்குறவங்களுக்கு இதோடைய ரேட்லாம் என்னன்னு தெரியும். இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து ஜடைக்கு வைக்கிறதா? ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இது இந்த ஸ்வீட் எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? ஆக்ரா பீட்டா. ஓகே. இது நான் சாப்பிட்ருக்கேன். வெண்பூசணிக்கால பண்றது ஆக்ரா பீட்டாவா? பீட்டா. ஓ, எவ்வளோ இது? 4 கிலோ 60 ரூபாய். 4 கிலோ 60 ரூபாய். சவுகார்பேட்டில் இது ரொம்ப ஃபேமஸான ஷாப்பில் காக்கடா ராம்பிரசாத். நான் இங்கே ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சாப்பிட்ருக்கேன். அப்போ ரொம்ப நல்லா இருந்தது மீல்ஸு. நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன் இந்த லஸ்ஸி ஷாப் கடை. ஆனால் நான் லஸ்ஸியும் குடிக்க மாட்டேனே. எடுத்துட்டு இருக்கேன். இது உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷனா? This is your own preparation? I am his professor wrestler. Oh. Yes, he is professor wrestler மாதிரி தான் இது. Oh. voting எல்லாம் வந்துடும் இதுல. Oh, really that? அம்மா, இது பால்கோவா இருக்குல்ல? கொஞ்சம் பால்கோவா தரோட.
இந்த பால்கோவா இருக்கு ஒண்ணு, இது பசு பால்கோவா, பால் பால்கோவா. கவு மில்ஸோடைய இது. இது எடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க, தெரியுமா? நான் லாக்டோ சாப்பிட மாட்டாங்க. பாருங்க, நான் சாப்பிட்டதே இல்ல. லைட்டா நான் சொல்ற பண்ணிடு, லைட்டா எடுங்க, சூப்பரா இருக்கும். எடுங்க, அப்படியே இன்னொன்னு எடுங்க. இல்ல திஸ் இஸ் இப்படி சாப்பிட்டு பாருங்க. ஓகே. நான் வந்து கண்டிப்பா பால் ரிலேட்டடா நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், கீயை தவிர. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பால்கோவா சாப்பிடுறேன். அவர் என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னாரு. சோ டேஸ்ட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் பால்கோவா. லஸ்ஸி சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா லஸ்ஸி? என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஸ்கூல் டைம்ல இருந்து இங்க லஸ்ஸி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கா? சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரியே அப்படியே மெயின்டைன் பண்றாங்க குவாலிட்டி. அது ஒரு ட்ரெடிஷனல் மெயின்டெனன்ஸ் பண்ணா அப்புறம் 40 வருஷத்துல இருந்து இருக்கு. அம்மா வந்தால Thank you sir, thank you so much. Please come again please. ஆனா உன் டேலண்ட். Oh thank you sir, thank you so much. Just confirm. Thank you. ரொம்ப ஆளா எனக்கு நான் இங்க ரொம்ப ஆளுக்கு கொடுக்க மாட்டேன். Okay. இப்படி சொல்றேன் நான். தெரியாதவருக்கு லஸ்ஸி என்ன இருக்குன்னா. Okay. Understood. இது உங்கள் மாதிரி இருந்தா யூடியூப் இங்கே போயிடும். Oh really that? ஆக்சுவலி ஒரு ஆளுக்கு ஒரு கேபின் இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டல் ஒரு ஆளுக்கு டாக்டருக்கு கேபின் எப்படி இருக்கும்? அம்மா எது அம்மா எங்க யூடியூப் அம்மா கேபின் இருக்கணும், அப்பதான் யூடியூப். Thank you sir, thank you for your message. Thank you sir, thank you. எனக்கு வந்து சவுகார்பேட்லாம் வந்து ரொம்ப வந்து பழக்கமே இல்லை. எனக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கேன். நிறைய கடை இருக்கு, எந்த கடை எடுக்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் ஒரு 4 o'clock உள்ள வந்தேன். அப்போ ரொம்ப க்ரௌடடா இருந்தது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு ரோடு. அப்புறம் அந்த லஸ்ஸி ஷாப்ல அவர் ரொம்ப கைண்டா நடந்துக்கிட்டாரு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் சோஷியல் மீடியால நெகட்டிவாலாம் பேசி பார்த்துருக்கேன். பட் அவர் ரொம்ப ஜென்யூனாக பேசினாரு, ரொம்ப பிளஸ் பண்ணாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோக்கா இந்த கிளிப்ஸ்லாம்? 1 piece 20. ஒரு பீஸ் 20 rupees. நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் 40. 3 piece 100 வரும். 3 piece 100. ஓ டபுள் செட். 4 piece 50. இது எவ்வளோ? 350 ரூபா. இந்த பேங்கிள்ஸ் 200. ஆனால் எல்லா இடத்துலையும் 100 200 அப்படிதான் விற்கிறாங்க. இல்லை எல்லா இடத்துலையும் 100 200 தானா? 200 100 ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். 1300. இதெல்லாம் வந்து பிரைடல்ஸ் யூஸ் பண்ற மாதிரி. என்ன கொடுங்க இங்க பாத்தீங்களா? பிரைடல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி. 690. நல்லா இருக்கு. இது கலரும் ரொம்ப அழகா இருக்கு. சிம்பிளா வந்து தனித்தனியா 200 இந்த மாதிரி அதெல்லாம் mix பண்ணாதான். இது வந்து ஹோல்சேலா குழந்தைங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஜடவில்லா இருக்கு, எல்லாம் 1000 ரூபாய் இருக்கு. 1000 rupees. பிரைஸ்லாம் கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? இது ஜடையில வைக்கிறது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பிரைடல் செட் எல்லாம் இருக்கு. ஃபுல் பிரைடல். பிரைடல் செட்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸா? 2000 2500 ரூபாய். இது வந்து 2000 அந்த மாதிரி 2000 ரூபாய். டிஸ்கவுண்ட் வரும் மேடம். டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்க. இந்த அக்கா கடைக்கு வந்தீங்கன்னா அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்களாம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். மிக்கி ஃபேஷன்ன்றது இவங்களோட ஷாப் தான். மேலேயும் போய் பார்க்கலாம். அப்புறம் மிக்கி ஷாப்போட மிக்கி ஃபேஷனோட ஆப்போசிட் கடை. ஓ மிக்கி ஷாப், சாரி நான் தப்பா சொல்லிட்டேன். மிக்கி ஷாப்போடைய ஆப்போசிட்ல இருக்காங்க இந்த அக்கா. இவங்க கிட்ட வந்தீங்கன்னா பிரைஸ் எல்லாம் குறைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க என்னென்ன வச்சிருக்காங்கன்ட்டு. உங்க பேருக்கா? சொப்னம். நல்ல நேம். பாய். அப்படியே பக்கத்துல நிறைய கடை. இந்த கிளிப்ஸ், பேங்கிள்ஸ். நான் இன்னும் இந்த ஹேண்ட்பேக் பக்கம் தான் போகல. ஹேண்ட்பேக் கடை போய் பார்க்கலாம். ஹேண்ட்பேக்ஸ்
எவ்வளோ இது 1600. 1000 1600. 1600 இது ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த ரோடு என்னமோ கொஞ்சம் காலியா இருக்க மாதிரி இருக்கு. சாரீஸ் எல்லாம் நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ். கேமரால எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் லைவ்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு சாரீஸ்லாம். ஆப்போசிட் இது என்னது ஆக்சுவலி? இது என்னதுன்னா பாவக்காவா? கசப்பா இருக்குமா இது? கசப்பு இருக்காது இதுல. ஓ, நான் இந்த பாவக்காய் செஞ்சதே கிடையாது. இது கசப்பே இருக்காதாமே. எவ்வளோண்ணா இது? 4 கிலோவா? சரி, நம்ம ஒரு 4 கிலோ வாங்கலாம். நீ எல்லாம் கதை பேசு இரு. இதுவே 4 கிலோ வந்துடும் போலே. இந்த 4 இதுவே 4 கிலோ வந்துடும் இல்லைன்னா கொடுங்க. நல்லா காய்கள்லாம் நல்லா இருக்கு. எவ்வளோண்ணா கிழங்கு? எரியுதா? போதும்னு நினைக்கிறேன். சரி, இதை போட்டு கொடுங்க. இதுல 3 தான் 4 கிலோவே வந்திருக்கு. 70யா? 70. ஒரே ஒரு சீனி கிழங்கு 2 தான் நின்றது. 3 நின்றுருக்கு இந்த பாவக்காய். இந்த பாவக்காய் பேர் என்ன சொன்னீங்க? வலு பாவக்காய். ஓ, வலு பாவக்காய். எனக்கு அது பேர் இப்போதான், அது அப்படி ஒரு வெஜ் இருக்குன்னே எனக்கு தான் தெரியும். இந்த ஷாப் ஃபுல்லா இந்த ராக்கிலாம் வச்சுருக்காங்க. ரக்ஷாபந்தன் வர்றதுக்காக. எவ்வளோ இருக்கு? பார்க்கவே அழகா இருக்கு. ராக்கி வாங்கிறதுக்காக எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க. எடுத்துட்டேன் அங்கிள். அந்த அங்கிள் வீடியோல எடுக்கலன்ட்டு கேக்குறாரு. ஓ, எப்படி இது ஃபுல்லா செட் எவ்வளவு சொல்வீங்க? 180. அது வேண்டாம், ராணி மாதிரிலாம் ஆக வேண்டாம். நம்மள மாதிரி மகாலட்சுமியா? அப்ப இப்ப இல்லையா மகாலட்சுமி? மேக்கப் போட்டதான் மகாலட்சுமியா? இது என்னது? பிரேஸ்லெட் கையில போடுறது மாதிரி. ஓ, திருஷ்டிக்கு போடுறது. ஓகே ஓகே. இவளை அந்த மாதிரி. இது என்னது? ஓ, சரி சரி. புரியுது புரியுது. சின்ன கடையா வச்சிருந்தாலும் நிறைய வச்சிருக்காரு. सारी पीस
இது எவ்வளோப்பா? 70 இல்ல 30 பீஸ் வரும். வேற கலர்ஸ் இருக்கா? பிளாக் ஒயிட் ப்ளூ அந்த மாதிரி இருக்கா? 30 பீஸ் வரும். எவ்வளோ? 30 பீஸ். 35 பீஸ் இருக்குமா? ஓ 30 பீசஸ் இருக்கா? ஓகே 30 பீசஸ் இருக்கு இதுல. ஓகே தேங்க்யூ. பார்த்தீங்களா இதுக்குள்ள இந்த சந்துக்குள்ள ஒரு ஸ்டோர். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இவ்வளோ நேரம் ஆச்சு இங்கே வந்து ஒரு சாட் கூட சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. ஏன்னா எதை பார்க்குறது எதை வாங்குறது அப்படின்ற மாதிரியே தெரியல. ஏதாவது சாப்பிடணும், ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, வெயிலாக இருக்குது, அதனால தான் கூலர்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் என்னடா கூலர்ஸ் போட்டுட்டு இங்கே சுற்றுறேன்னு நினைக்கக்கூடாதுல்ல யாரும், அதான். வா சத்தத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நான் இங்க வந்து இப்பதான் டீ ஷாப்பே பார்க்குறேன். கால் போன போக்கில் போய்கிட்டே இருக்கும், எங்க போறோம்னு தான் தெரியல, சந்து சந்தா போயிட்டு இருக்கோம். எங்கேயும் ஏதோ ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குல்ல, நார்த் இந்தியன்ஸ் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ்லாம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் தானே. ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குறீங்களா? இது வந்து கீவாரா? இது பேர் என்ன? கேவார். நான் அதான் தப்பாக சொல்லிட்டேன், கேவார். இது வந்து ஒரு நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் இது. பாருங்க ஒரு ஷாப். என்ன ஷாப் இது? கலாபூர்ணா சாரீஸ். நீங்க பாத்தீங்களா இவர் தாவணி எல்லாம் வச்சிருக்காரு. தாவணி ஸ்நாக்ஸ் ஷாப்பா இருக்கு, ஹோல்சேல் ஷாப் தான். என்னமோ வச்சிருக்காங்கப்பா. இது ஃபுல்லா அந்த பான் அந்த மாதிரிலாம் இருக்கு, மிட்டாய். எங்க சுத்தினாலும் வந்த ரோட்டுக்கே வந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா லூப்ல சுத்திட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. இதுக்குள்ள வெளியில வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரூட் சிப்ஸ், ட்ரெண்டிங்ல இருக்கிறது. எப்படி இது இவ்வளோ கிறிஸ்பா இருக்கு? என்ன பண்ணியிருப்பாங்க? ஃப்ரையும் பண்ணல. சரி இது ஜுஜிபீஸ் இல்லை? ஜுஜிபீஸ் நல்லா அது கொடுங்க. அது வெஜ்ஜீஸ் அங்கே இருக்கு, வெஜ்ஜீஸ் அங்கே இருக்கு. இது வந்து வெஜிடபிள்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ் சிப்ஸ் வந்து 300. வெஜ்ஜீஸ் கொடுங்க. வெஜ்ஜி 250. இது வந்து கீ குக்கீஸா, பார்க்க அழகாக இருக்கும். பில் எங்க? எப்படிதான் இப்படி தலையில தூக்கிட்டு போறாங்கன்னு தெரியல.
Oh my god. என்ன ஆமா ஆமா ஜெயிலுக்கு வந்துடும் காம்ப்ளெக்ஸ் வழியா அப்படியே வெளியில வந்துடலாம்னு பார்த்தா அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயும் பைக்கு அப்படியே லைனா போயிட்டு இருக்கு, போறதுக்கே வழி இல்லை. நாங்க ரொம்ப நேரமா இங்கேயே நின்றுட்டு இருக்கோம், யாரும் நகர மாதிரியே தெரியல. பாருங்க மிளகாப்பழம் தானே இது, மிளகாப்பழம். சரி இதை கொடுங்க. அவர் வந்து 30 rupees கூட தரமாட்டாராம், இது 40. ஸ்கூல்லலாம் ஏதோ 1 ரூபா 2 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு இப்படிலாம் 40 rupees வாங்கும்போது ஆச்சரியமா இருக்கு. நாங்களாம் 90s கிட்ஸ், என்ன பண்றது. இந்த மிளகாப்பழம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குல்ல. என்ன பண்ணுவாங்க இதுல, சட்னி பண்ணுவாங்களா? ஆஹா, ஓ சரி சரி. எவ்வளோ அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. காக்காடால் ஏதாவது சாப்பிடலான்ட்டு வந்தாச்சு, செம டயர்டா இருக்கு. இது வந்து ஆலு டிக்கி. என்னது இது? ஹாட் பாதாம் மில்கா. எவ்வளோ பெரிய கடை பாருங்க. நான் இதெல்லாம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது சவுகார்பேட் வாக்கிங் வீடியோ சீரியஸ்லி ஒரு கியாட்டிக் வைப் தான். க்ரௌடட் பட் லைவ்லி மக்கள். என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் வீடியோவை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.